ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ரெட்மி நோட் 3 ஸ்டாப் லோகோ அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலை ஆன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா எம்ஐ லோகோவோட மட்டும் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். ஸோ ப்ராப்பராக உள்ளே போகாது. ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுறன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த வர வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் செய்கிற வீடியோ ஒன்றே தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான டூல்ஸ் ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இருந்தால் மட்டுமே தான் உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த ஃபைலை யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலை பிசிஆர் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய மொபைல் உள்ள வால்யூம் பட்டன் மைனஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இரண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் பூட்டுக்கான சிம்பிள் டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய மொபைலில் ஃபாஸ்ட் பூட் எனபிள் ஆகிருக்கும். இப்போ ஃபாஸ்ட் பூட்டை ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பூட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா fastboot.edl அப்படின்றதுக்கு மேலே edl.cmd அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன் ஆகிற டைமில் என்ன ஆகுன்றதையும் சொல்கிறேன். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் செக்ஷனில் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய ஃபாஸ்ட் பூட் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட்டை மினிமைஸ் பண்ணிவிட்டு எம்ஐ ஃப்ளாஷ் டூவில் ஓப்பன் பண்ணுங்கள். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே தரேன், என்னுடைய கூகுள் டிரைவில் இருக்கும், நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிவைஸ் பார்த்தீங்கன்னா காம்டன் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ செலக்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைலாக இருக்கும், நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் வச்சுருந்துருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ க்ளீன் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் அப்படின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகிறதுக்கு குறைஞ்சது ½ 1 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறேன். ஸோ அதோட பேக்ரவுண்டில் ரன் ஆகட்டும். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடிய எம்ஐ ஃப்ளாஷ் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மள சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் இல்லாமல் கண்டிப்பாக ரன் ஆகாது. ஸோ நீங்கள் அந்த எம்ஐ ஃப்ளாஷை இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணவா வேணாமா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் எஸ் கொடுத்துங்க. ஸோ அதுக்கான வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 MB அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் 10, 8 அப்படின்ற பட்சத்தில் விண்டோஸ் டிஃபைண்டரை இன்ஸ்டால் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விண்டோஸ் 7 ஆன்டிவைரஸ் ஏதாவது போட்டுருந்தீங்கன்னா அதையும் கண்டிப்பான முறையில் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைல் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேபிள், அதாவது யூஎஸ்பி கேபிள் எந்த வித ஆசிலேஷனும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி ஆசிலேஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது எரர் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ ஃபைல் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வரும் ரிசல்ட்டு கீழே. ஸோ அப்போ தான் உங்களுடைய மொபைலில் யூஎஸ்பிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி எக்காரணத்தை கொண்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிடாதீங்க, ஃபைல் இன்ஸ்டால் ஆகாது கண்டிப்பான முறையில். ஸோ இப்போ உங்களுடைய மொபைலை வேகமாக ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ஐ லோகோ அப்படியே தான் நிற்கும். ஸோ கண்டிப்பான முறையில் ஆன் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுடைய மொபைல் எப்படி ஒரு புது ஃபோனை ஆன் பண்ணணும்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வருமோ அந்த ஒரு இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இதை காட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.